இன்றைக்கு அதே மத்திய 8:17 பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அது 8:17 பாருங்க. 6-7 போதும். எதை ஏற்றுக்கொண்டார்? இன்னைக்கு பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 7:18. எபிரேயர் 7:18 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருக்கிறது இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. 7:28 வாசிங்க. எபிரேயர் 7:28. நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அதாவது நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ளது என்றது. பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. அப்போ பழைய ஏற்பட்ட காலமாக நியாய பிரமாணம் என்ன வருதுங்க? அதுதான் ஜனம் ஏற்றுக்கொள்கிறார். நியாயப்பிரமாணம் அநேக பலவீனங்கள் காணப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பட்ட காலமாக வசனம் என்ன பண்ண நமக்கு என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை இயேசு ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 3:8 பாருங்க. வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, பலவீனம் என்பது நம்முடைய ஆத்துமாலே பலவீனம் யார் கொண்டு வருது? பிசாசு கொண்டு வந்துடும். ஏசாயா 49:29 மட்டும் வாசிங்க. பிறப்பித்தவர் யார்? பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர் எங்கிருந்து வந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி சாபமாகி அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சில காரியங்கள் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். முள்முடி மூலமாக சாபங்களை சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய தலையில் மேல என்ன இருக்கான்? உன் சாபங்கள் இல்லையா? அப்ப நம்முடைய சாபங்களை கட்டளை எங்கே ஏற்றுக்கொண்டார்? தலையின் மேலே ஏற்றுக்கொண்டார், முள்முடி மேலே ஏற்றுக்கொண்டார். ஸோ அதுதான் அது சரியான சாபங்களை போக்குறதுக்கு சரியான வழி. நீதிமொழி 28:27. நல்லா கவனிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், ஏழைகளுக்கு விலகிறவனுக்கோ சாபம் எப்படி வரனா இப்படிதான் வரும். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 3:33. 3:33. அதான் ஏழைக்கு கண்களை விளக்கிறது துன்மார்க்கன். ஆமா, துன்மார்க்கன் யாரு? இப்பதான் நம்ம வாசித்தோம். ஏழைகளுக்கு என்ன பண்றான்? விளக்குகிறவன், கண்களை விளக்குகிறவன் சாபம். அவனுடைய வீடு எப்படி இருக்கும் பாருங்க. அவன் தான் துன்மார்க்கன் வச்சு அவன் வீடு எப்படி இருக்கும்? கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசத்தலத்தையோ அவர் ஆசை. அப்ப நம்மளா யாரு? வெளிப்படுத்தல் 22:3.
ஆட்டுக்குட்டியானவர் ஆ, இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இப்ப இனிமேல் நமக்கு என்ன கிடையாது? எப்போதுல இருந்து நீ எப்ப நீதிமானா மாறிட்டியோ அப்போதுல இருந்தவன் நீ சாபம் இராது. யார் சொன்னது இது? ஆட்டுக்குட்டியானவர் அதான் இயேசு சொன்னார். ஏன் இயேசு சொன்னார்? எதனால அவருக்கு சொன்னாரு? ஏன் சொன்னார்? அவரு நம்முடைய சாபத்தில் அவரு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அது புரிஞ்சு ஏன் சொன்னாரா? நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த வார்த்தை அவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22:3 அர்த்தம் இது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின்படி கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறாள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணம் மோசே பிரமாணத்தை, அது யூதர்கள் மோசே பிரமாணத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 8:13. சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரே, நல்லா கவனிங்க. யூதர்கள், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, நல்லா கவனி, புறஜாதிக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமென். புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போல. அப்போ யூதரும் சாபமா இருந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களா புறஜாதி என்ன பண்ணாங்க? சாபமா இருந்தாங்க. இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? எகிப்துல இருந்து வரும்போது, எகிப்துல அடிமையா இருந்தாங்கல்ல, அவங்க மீட்டு கொண்டு வரும்போது கூட என்ன கொண்டு வந்தாங்க? அவங்க அங்க இருக்கிற சடங்கு சாயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க.